தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வழமை போல இன்றும் உலக அரசியல் பார்வையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். எங்களோடு அரசியல் ஆய்வாளர் திரு வேல் தர்மா ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு வேல் தர்மா ஐயா அவர்களே. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நாங்கள் லெபனானில் இடம்பெற்ற பேஜர் தாக்குதல்கள், ரிப்பப்ளிகன் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது கொலை முயற்சி மற்றும் பிலடெல்பியா காரிடோர் என்ற தலைப்பிலே நாங்கள் தகவல்களை விரிவாக ஆராய இருக்கின்றோம். முதலிலே பிலடெல்பியா காரிடோர் இஸ்ரேல் காசா யுத்தத்தில் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? 14 கிலோமீட்டர் நீளமான இந்த பகுதி எல்லையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏன் அதி முக்கியமாக கருதுகிறார்? காசா நிலப்பரப்பிலிருந்து செயற்படுகின்ற ஹமாஸ் அமைப்பினருக்கும் மற்ற போராளிகளுக்கும் தேவையான படைக்கலங்கள், உணவு போன்றவை இந்த பிலடெல்பியா கொரிடோருக்கு இடத்துக்கு நிலத்துக்கு கீழால செல்கின்ற சுரங்கங்களூடாகத்தான் கடத்தப்படுகின்றன என்று சொல்லலாம். அதை கைப்பற்றும் நோக்கத்துடன் தான் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு இஸ்ரேல் தன்னுடைய போரை ஆரம்பித்தது என்று சொல்லலாம். இஸ்ரேலியர்களுடைய குற்றச்சாட்டு, பெஞ்சமின் நெத்தன்யாகு பணைய கைதிகளை விடுவிப்பதிலும் பார்க்க அந்த பிலடெல்பியா கொரிடோரை கைப்பற்றுவதில் தான் அதிக கவனம் செலுத்தினர். அதனால் தான் சில கைதிகள் கொல்லப்பட்டதும் இன்னும் கைதிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம் என்று அவர் சொல்லுகின்றார். கைதிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த கைதிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த குற்றச்சாட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேலிய தலைமை அமைச்சர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேல் வைக்கப்படுகின்றது. இதனுடைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் உருவாக்கிய பின்னர் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு போர் உருவாகியது. இஸ்ரேல் தன்னுடைய நாட்டை உருவாக்கியது பலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்பு, அது அரபுக்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்ற அடிப்படையில் அரபுக்கள் போர் புரிந்தனர். அந்த பலஸ்தீன நிலப்பரப்பு யூதர்களுடைய முன்னோர்களுடைய நிலப்பரப்பு. அங்கு அவர்களுக்கு கொண்டு ஒரு அரசு இருந்தது. அங்கிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அதனால் நாங்கள் அங்கு மீண்டும் குடியேறி எங்களுக்கு கொண்டு அரசையும் நாட்டையும் உருவாக்கியுள்ளோம் என்பது யூதர்களின் நிலைப்பாடாக இருந்தது. அப்ப 48ஆம் ஆண்டு போரின் போது பலஸ்தீனத்துக்கு சொந்தமாக இருந்த, பலஸ்தீனியர்களுக்கு சொந்தமாக இருந்த இந்த பிலடெல்பியா கொரிடோர் இருக்கின்ற பகுதியை எகிப்து கைப்பற்றியது. இப்ப எகிப்து அப்போது கைப்பற்றிய பகுதிகள் சினாய் பாலைவனம், மற்றது தற்போதுள்ள காசா நிலப்பரப்பு. அந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள இந்த சிறிய ஒரு பாதை, அதை எகிப்து கைப்பற்றி வைத்திருந்தது. பின்பு 1967ஆம் ஆண்டு நடந்த 6 நாள் போர்ல இஸ்ரேல் அதை எகிப்திடமிருந்து கைப்பற்றி கொண்டது. அதன் பின்னர் இஸ்ரேலுடைய வலிமை அதிகரித்தது என்றால் சொல்லலாம். அப்ப காசா நிலப்பரப்புல அப்போது இஸ்ரேலியர்கள் தான், இஸ்ரேலிய படையினர் தான் நிலை கொண்டனர். 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேலிய படைகள் தான் அங்கு நிலை கொண்டிருந்தனர். மேற்கு கரையும் இஸ்ரேலியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் 2 இடத்தில், கலிபோர்னியாவில் உள்ள கேம்ப் டேவிட் என்ற இடத்தில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது, ஒரு அமைதி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி சினாய் பாலைவனம், இந்த பிலடெல்பியா கொரிடோரையும் எகிப்துக்கு கையளித்து விட்டு காசா நிலப்பரப்பிலிருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேறிவிட்டனர். அதுக்கு பின்புதான் அங்கு இந்த பலஸ்தீன தீவிரவாத அமைப்புகள் உருவாகி அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஆரம்பித்தனர். அவர்களுக்கு தேவையான படைக்கலங்கள், உணவு போன்றவை எல்லாம் இந்த பிலடெல்பியா கொரிடோர் கூடாகத்தான் வந்து கொண்டிருந்தது. அவற்றை மீள கைப்பற்றினால்தான் ஹமாஸ் அமைப்பை வலிமை இழக்க செய்ய முடியும், ஹமாஸ் அமைப்புக்கான படைக்கலங்கள் போகாமல் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் இஸ்ரேல் தற்போது செயல்படுகின்றது. ஆனால் இன்னும் ஒரு பாதை இருக்கின்றது, அது ரஃபா போர்டர் கிராசிங். அது கூட இந்த பிலடெல்பியா கொரிடோருக்குள்ள மூடாகத்தான் போகின்றது. ஆனால் இது தரைக்கு மேலான பாதை, சுரங்க பாதை இல்லை. இது ஒரு எகிப்துக்கும் காசா நிலப்பரப்புக்கும் இடையிலான பாதை. அந்த பாதை ஊடாக படைக்கலங்களை எடுத்து செல்ல முடியாது என்று எகிப்து தடை பிரித்து வைத்திருக்கின்றது, இஸ்ரேலுடைய வேண்டுகோளின் பேரில். அந்த அடிப்படையில இந்த ரஃபா போர்டர் கிராசிங் ஊடாக பலஸ்தீனிய அமைப்புகளுக்கு, குறிப்பாக ஹமாஸ் அமைப்புக்கு படைக்கலங்கள் போக முடியாது. இருந்தும் அந்த எகிப்தினுடைய அந்த செக் பாயிண்டில் உள்ள
படைத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு தங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனியர்கள் மீது உள்ள அனுதாபம் காரணமாக பெருமளவு படைக்கலங்களை எல்லாம் அதனூடாக செல்ல அனுமதிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அப்ப அந்த வகையில ஹமாஸ் அமைப்புக்கான விநியோகங்களை தடுப்பதற்கு இந்த பிலடெல்பியா கொரிடோர் மிகவும் அவசியமானது. அதை இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகின்றது. ஆனால் அது கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்துக்கு முரணானது என்றபடியால் எகிப்து தற்போது எதிர்க்கின்றது. அப்ப அந்த குழப்பத்தில்தான் காசாவில் நடந்து கொண்ட போரை நிறுத்த முடியாமல் இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பிலடெல்பியா கொரிடோர் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறுகிய பாதையை யாருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த தற்போதைய அந்த காசா நிலப்பரப்பில் நடக்கின்ற போரை நிறுத்துவதற்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக ரிப்பப்ளிக்கன் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக இரண்டாவது கொலை முயற்சி புளோரிடாவில் உள்ள மேற்கு பாம் பீச் பகுதியில் உள்ள கோல்ஃப் மைதானம் அருகே நடக்க இருந்த நிலையில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI-யால் அது முறியடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. ட்ரம்புக்கு எதிரிகள் உண்மையாகவே அதிகமான எதிரிகள் இருக்கிறார்களா அல்லது ஏதாவது வெளிநாட்டு அல்லது உளவு அமைப்புகள் இதில் ஈடுபட்டிருப்பதாக நாம் சந்தேகிக்கலாமா? உங்களுடைய நோக்கு எவ்வாறு இருக்கிறது? அமெரிக்காவுடைய உளவுத்துறை இதில் சம்பந்தம் பட்டிருக்கின்றதா என்பதை இலகுவிலே கண்டறிய முடியாது. அவர்கள் மிகவும் இரகசியமாக செய்வார்கள். இந்த இரண்டாவது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட ரயன் ரவுத் என்பவர் அவர் ட்ரம்பினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தவர். பின்னர் உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ட்ரம்ப் எடுக்கவில்லை என்பதற்காக அவர் ட்ரம்புக்கு எதிராக திரும்பிவிட்டார். அப்ப முதலாவது சூடு ட்ரம்பில் விழுந்த போதே ஒரு கன்ஸ்பைரசி தியரி என்று சொல்லப்படுகின்ற பல சதி கோட்பாடுகள் முன்வந்தன. இது ட்ரம்பே தானே ஒரு நாடகம் ஆடி, அதாவது தன்னுடைய செல்வாக்கை கூட்டுவதற்காக தானே ஒரு நாடகம் ஆடி இதை செய்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்தது. இப்போது இரண்டாவது குற்றச்சாட்டும் இரண்டாவது சூடு நடந்த போதும் அவர் மீது படாமல் எப்படி இது நடந்தது போன்ற கேள்விகள் இருக்க. இரண்டாவது சதி கோட்பாடும் ட்ரம்புக்கு எதிரானதாகத்தான் இருக்கின்றன. அண்மையில் ட்ரம்புக்கும் அவருடைய போட்டி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கும் இடையில் நடந்த தொலைக்காட்சி விவாதத்தில் கமலா ஹாரிஸ் சிறப்பாக செய்ததாகவும் அதன் பின்னர் அவருடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் பல செய்திகள் வந்தன. அந்த பின்னணியில் தான் இந்த இரண்டாவது சூடு விழுந்தபடியால் இந்த இரண்டாவது சூடு ஒரு நாடகமா என்ற ஒரு ஐயப்பாடு எழுகின்றது. இந்த குறிப்பிட்ட துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட ரயன் ரவுத் என்பவர் ஒரு மிகுந்த ஒரு நீண்ட குற்ற பட்டியலில் அவர் சம்பந்தப்பட்டவர். அவர் கார்ல பயணிக்கும் போது காரை ஓடி செல்லும் போது அந்த ஹிட் அண்ட் ரன் என்று சொல்லப்படுகின்ற அடித்து விட்டு ஓடுகின்ற அந்த குற்றத்தை செய்தவர். பல திருட்டுகள்ல ஈடுபட்டவர். அதற்காக பல நீண்ட காலம் சிறையில இருந்தவர். இப்படிப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தது. தற்போது அவர் இப்படி அந்த ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட ஒருவர் அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருக்க முடியாது. அவர் மீண்டும் துப்பாக்கி வைத்திருப்பதாக சிறப்பு அனுமதி வைத்திருக்க வேண்டும். அதுவும் கூட செய்யாமல் ஒரு அனுமதி பெறாத துப்பாக்கியையும் அந்த துப்பாக்கியினுடைய அதனுடைய இலக்கம் கூட சிதைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது தற்போது அவர் மீது வைக்கப்பட்டுள்ளது. அப்ப அதில் அவர் தண்டிக்கப்படலாம் என்று எண்ணப்படுகிறது. ஆனால் ட்ரம்புடைய செல்வாக்கை பெரிதாக தூக்கி நிறுத்தியது ஒன்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. பல்வேறு கணிப்புகள் பல்வேறு செய்திகளை சொல்லுகின்ற அது அவர்களுடைய பக்கச்சார்பு நிலையை பொறுத்தது. இப்ப நியூயார்க் டைம்ஸ் ட்ரம்புக்கு எதிரானது என்றபடியால் அவர்கள் தங்களுடைய கருத்து கணிப்பில கமலா ஹாரிஸ் அம்மையாருக்கு 49 விழுக்காடு வாக்கும், ட்ரம்புக்கு 47 விழுக்காடு வாக்கும் பெற முடியும் என்று சொல்லுகின்றார்கள். பியூ ரிசர்ச் என்ற இன்னொரு அமைப்பு சொல்லுகின்றது இருவரும் ஒரு சமமான நிலையில இருக்கின்றார்கள் என்று. மற்றது வேறு ஒரு அந்த ஒட்டென்று சொல்லப்படுகின்ற அந்த பந்தயம் கட்டுபவர்களுடைய அது அதனுடைய யார் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றதில் கமலா ஹாரிஸ் 55-45 என்ற ஓட்டில
அந்த நிகழ்தகவுல அவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லுகின்றார். அப்ப ட்ரம்புக்கு சாதகமான நிலை இல்லை. இப்ப ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக சிறந்த பரப்புரை மேற்கொண்டார். அதாவது அவர் வந்து இப்பவும் வந்து அவருடைய நாக்குத்தான் அவருடைய எதிரி என்று சொல்ல வேண்டும். அதாவது தேவையில்லாத கதைகளை பேசி ஏதாவது மாட்டிக்கொண்டாலே ஒழிய அவர் வந்து ஒரு சிறந்த போட்டியாளராக தொடர்ந்து அவரால் இருக்க முடியும். அவர் பல திட்டங்களை முன்வைத்தால், மக்களை கவரக்கூடிய வகையில் இன்னும் புதிய திட்டங்களை முன்வைத்தால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. அல்லாவிடில் அவர் ஏதாவது அந்த தன்னுடைய வாயாலே ஏதாவது பிழையான கருத்துக்களை, ஆத்திரமூட்டிய கூடிய கருத்துக்களை சொன்னால் அவருடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் குறையும் என்று சொல்ல. நிறைவாக, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா உறுப்பினர்களின் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் ஊடாக இஸ்ரேல் தாக்குதல்களை காலப்பகுதியில் நடத்தி வருகிறது. இதுவரை 37 பேர் உயிரிழந்தும் 287 பேர் ஆபத்தான நிலையும் உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர், இது ஒரு தீவிரவாத மற்றும் தமது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயற்பட்ட யுத்த பிரகடனம் எனவும் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கு? நவீன போர் முறைகள்ல இந்த இலத்திரனியல் போர் முறை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இப்ப பின்லாடன் இருக்கும் போதே அவர் வந்து கையில கடிகாரம் அணிவதில்லை, எந்த ஒரு தொடர்பாடல் கருவியும் அவர் பாவிப்பதில்லை. அவர் ஒரு தனக்கும் தன்னுடைய மற்ற போராளிகளுக்கும் இடையிலே ஒரே ஒரு தொடர்பாளரை வைத்துக் கொண்ட மெசஞ்சர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடர்பாளர்களை வைத்துக் கொண்டே தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். நமக்கு தெரியும், எங்களோட பன்னியிலே பல போராளி தலைவர்கள் கூட அப்படி செய்ததாக சொல்லப்படுகின்றது. என்று சொன்னால் இந்த கைபேசிகள் போன்றவற்றை பாவிக்கின்ற போது ஜிபிஎஸ் மூலம் அவர்களுடைய இடத்தை அறிந்து அவர்கள் மீது தாக்குதல் செய்யலாம். இந்த அவர்களுடைய கைபேசி அடிப்படையாக வைத்து அண்மை காலங்களாக இஸ்ரேல் வந்து பல ஹமாஸ் அமைப்பு தலைவர்களையும் ஹிஸ்புல்லா தலைவர்களையும் கொலை செய்திருந்தது. அதற்கு பின்னர் அவர்கள் வந்து பேஜர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடர்பாடல் கருவியை பாவிக்கிறார். இது வந்து ஒரு பழைய காலத்துக்கு கருவியை தான் சொல்ல வேண்டும். அந்த கருவிகளை இவர்கள் பாவிக்க போகிறார்கள். தங்களுடைய கைபேசிகளை கைவிட்டுட்டு இவர்கள் இந்த கருவிகளை பாவிக்கலாம் என்று முன்கூட்டியே இஸ்ரேலிய உளவுத்துறை அறிந்து அந்த பேஜஸை உற்பத்தி செய்கின்ற தைவானை சேர்ந்த கோல்ட் அப்பலோ என்ற நிறுவனத்திடமிருந்து அந்த பேஜஸை உற்பத்தி செய்கின்ற உரிமத்தை பெற்றுக்கொண்டு ஹங்கேரியிலே வைத்து இஸ்ரேலிய உளவுத்துறையினர் இந்த பேஜஸை உற்பத்தி செய்கின்ற ஒரு உற்பத்தி நிலையத்தை ஆரம்பித்து அங்கு இந்த பேஜஸை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள். அந்த பேஜஸுக்குள்ள 20 கிராம் அளவிலான வெடிபொருளும் பல சிறிய இரும்பு குண்டுகளும் சிறிய குண்டுகளும் வைத்திருந்தனர். மற்றது அவற்றை வைத்து அதை ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு அவர்கள் விற்பனை செய்து விட்டார்கள். ஹிஸ்புல்லா அந்த பேஜஸை பாவித்தது ஹிஸ்புல்லா, சிரியாவில் உள்ள போராளிகள் பாவித்தனர். லெபனானுக்கான இஸ்ரேலிய தூதுவர் கூட அதை பாவித்திருந்தார். இவற்றை வைத்துக் கொண்டு ஒரு கோடட் மெசேஜ் அனுப்பதன் மூலம், ஒரு கோடட் மெசேஜை அந்த பேஜஸுக்கு இஸ்ரேலியர்கள் அனுப்புவதன் மூலம் அந்த கோடட் மெசேஜ் வந்து அந்த பேஜஸை வெடிக்க செய்கின்ற அதுக்குள்ளே ஏற்கனவே பொருத்தப்படுறது வெடிக்க செய்கின்ற கருவியை அது இயக்குது. அப்ப ஒரு மெசேஜ் அவர்களுக்கு பேஜர்ல போகும். அதை அறிவதற்காக அந்த பேஜருடைய அந்த பட்டனை அவர்கள் அமர்த்துகின்ற போது அது உடனடியே அது வெடித்துவிடும். அப்ப அதனால் கிட்டத்தட்ட 37 பேர் கொல்லப்பட்டனர், 3000க்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். இப்ப செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இதை செய்த போது திடீரென்று ஒரே அடியாக பல இடத்துல அந்த குண்டுகள் வெடித்தபடியால் லெபனானினுடைய அந்த மருத்துவத்துறை கூட அந்த காயப்பட்டவர்களை சிகிச்சை வழங்காமல் திணறி போனது என்று கூட சொல்லப்படுகின்றது. அப்ப இது முதல் நாள் நடந்தது. இத்துடன் அவர்கள் தங்களுடைய பேஜஸை பாவிப்பதை நிறுத்திவிட்டு போக்கி டோக்கியை பாவிக்க தொடங்கிய போது அதிலும் இதே மாதிரி நடந்திருக்கிறது. ஆனால் இந்த போக்கி டோக்கி வந்து ஜப்பானில உற்பத்தி செய்யப்பட்ட போக்கி டோக்கி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இஸ்ரேல் வந்து தன்னுடைய அந்த தொழில்நுட்பம் இலத்திரனியல் போர் முறைமை மூலமாக எதையும் செய்யக்கூடிய புதுசாக கண்டுபிடித்து இவர்கள் மீது, பலஸ்தீனிய விடுதலை இயக்கங்கள் மீது அல்லது ஹிஸ்புல்லா மீது
தாக்குதல் செய்யக்கூடிய வலிமையை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது இது ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இது ஒரு பெரும் பின்னடைவு தான் சொல்ல வேண்டும். ஈரானினுடைய லெபனானுக்கான தூதுவர் கூட இதிலே காயமடைந்துள்ளார் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இப்ப ஹிஸ்புல்லாவும் சொல்லுகின்றது தாங்கள் பழி வாங்குவோம் என்றும், ஏற்கனவே இஸ்ரேலிய தாக்குதல் கொல்லப்பட்ட இரண்டு போராளி தலைவர்களுக்கான பழிவாங்கலை இன்னும் அவர்கள் செய்யவில்லை என்றான் சொல்ல வேண்டும். ஈரான்ல வைத்து ஹமாஸினுடைய அரசியல் துறை பிரிவுக்கு பொறுப்பானவரை இஸ்ரேலியர்கள் கொன்றதற்கு இன்னுமே பதிலடி கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இதற்கான பதிலடியை எப்படி கொடுக்க போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி தற்போது இருக்கின்றது. நிலையிலே லெபனான் மீது தாக்குதல் நடத்தியமை இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறது. இதிலே இப்பொழுது நாங்கள் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்திலே நாங்கள் சொல்றோம் 3ஆம் உலக போர் வருவதற்கு சாத்தியம் ஏற்படுமா இல்லையாண்டு ஆராய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவ்வாறு இஸ்ரேல் இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது அத்தகைய அபாயத்தை தோற்றுவிக்குமா? இல்ல, ஒரு பிராந்திய போரைத்தான் கொண்டு வர முடியும், அது உலக போரை கொண்டு வராது. இஸ்ரேலை சுத்தவர உள்ள அரபு நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை செய்ய அவர்கள் முன்வர மாட்டார்கள். இஸ்ரேலை சுத்தவர உள்ள பல அரபு நாடுகள், அதில் குறிப்பாக இந்த மன்னர்கள் ஆட்சியின் நாடுகள்ல அந்த மன்னர்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு, அதாவது அந்த மன்னருக்கு எதிரான இராணுவ புரட்சியோ அல்லது தீவிரவாதிகளுடைய புரட்சியோ பெறாமல் அவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பது இஸ்ரேலிய உளவுத்துறை என்று சொல்லப்படுகின்றது. அதனால இந்த மன்னர்களுடைய ஆட்சியும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ரகசியமான தொடர்பு இருக்கின்றது. சிலர் பகிரங்கமாகவும் அந்த தொடர்பை தற்போது வைத்திருக்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்று திரண்டு தாக்குதல் நடாத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஈரான் வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இஸ்ரேலில் இருந்து இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில 2-3 நாடுகள் இருக்கின்றன. அப்ப அந்த அவர்கள் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்வதாயின் ஈராக்கையும் சிரியாவையும் கடந்துதான் சென்று தாக்குதல் செய்ய வேண்டும். அந்த மாதிரியான போர் படைகளை அனுப்பி இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்வதற்கோ அல்லது இஸ்ரேல் படையினரை அனுப்பி ஈரான் மீது தாக்குதல் செய்வதற்கோ வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த ப்ராக்ஸி வார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகராளி போர், ஒருவருக்காக இன்னொரு அமைப்பை வைத்து போர் நடத்துவது, இன்னொரு அமைப்பை தூண்டிவிட்டு அவர்களுக்கு படைக்கலங்களை கொடுத்து போர் செய்வதுதான் கூட நடக்கலாம். இனி வந்து வலிமைமிக்க படைக்கலங்களை ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கும் மற்றது ஹமாஸ் அமைப்பினருக்கும் மற்றது ஹூதி என்று சொல்லப்படுகின்ற ஏமன்ல இருந்து செயல்படுற அமைப்புகளுக்கும் கொடுத்து அவர்கள் ஒரு மேலும் தீவிரமான தாக்குதல்களை செய்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதுகள் வந்து எல்லாம் தாக்குதல்களாகத்தான் இருக்கும் ஒழிய ஒரு தொடர்ச்சியான போராக இருக்காது. இப்ப லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா அங்கிருந்து செயல்படுகின்றது. அங்கு அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சியும் இருக்கின்றது, அந்த ஆட்சியில அவர்களுக்கு பங்கும் இருக்கின்றது. அந்த மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள், லெபனானில் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது லெபனான் இருக்கின்ற போர் சூழல்ல அவர்களுக்கு வந்து அந்நிய செலவாணி தட்டுப்பாடு, பணவீக்கம், இயங்கிக்கின்ற அத்தனை பிரச்சனையும், இலங்கைக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனையும் லெபனானுக்கு இருக்கின்றபடியால் ஒரு போர் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் தான் லெபனானில் பலரும் இருக்கின்றார்கள். அப்ப ஒரு போரை வந்து ஹிஸ்புல்லா ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ரகசிய தாக்குதல்கள், பேர் குறிப்பிடப்படாமல் ரகசியமான அந்த கொரில்லா பாணி தாக்குதல்கள் தான் நடக்கும் வழியா ஒரு போராக நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் சொல்ல வேண்டும். நல்லதையா, இந்த வாரம் நிகழ்ந்த மிக முக்கியமான உலகளாவிய ரீதியான செய்திகளை விரிவான ஆய்வாக எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு தமிழ் சார்பில் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு வணக்கம். நன்றி.